வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறத போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா InfoCrop அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. iari அவங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ரிலீஸ் பண்ணது. வாங்க ஃபஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ உங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச் பாரில் InfoCrop அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் லிங்க் இருக்கும், https://www.iari.res.in இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா InfoCrop வெர்ஷன் 2.1 டவுன்லோட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த லிங்க் வந்து நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். தென் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வருது. இதில் பேசிக்ஸ் தான் இருக்கும். நேம், அப்ளிகேஷன், பிளேஸ், ஸ்டேட், கண்ட்ரி, தென் மெயிலிங் அட்ரஸ், இமெயில், உங்களுடைய ப்ரொஃபஷன், தென் ஸ்பெஷலைசேஷன்ஸ், InfoCropோட பர்பஸ், தென் ஹவு மெனி யூசர்ஸ் InfoCrop வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இங்கே கேட்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் யூஸரில் போய்ட்டு மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 81-100, ஐ மீன் 81 to 100 யூஸர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஐ ஹேவ் ரீட் அப் அபவ் கண்டிஷன் அண்ட் அக்ரியை வந்து டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணனால நான் டைரெக்டாக வந்து ப்ரொசீஜருக்குள்ளே போயிடுறேன். நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் இருக்கும். அதை வந்து C:, D:, E: இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா C: விட்டுருங்க, DRE கோலன்ஸ். எனக்கு இங்கே 2 கோலன் மட்டும்தான் இருக்குது, C and D இருக்குது. C: வந்து விட்டுருங்க. DRE இருந்துச்சு அப்படின்னா அந்த கோலனில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இதுதான் வந்து சாஃப்ட்வேர்ஸ். இந்த மாதிரி ஜிப் கம்ப்ரஸ்டு ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து டீகம்ப்ரஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து கரெக்டான மெத்தடில் இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் சாஃப்ட்வேர் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையாங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் ரன் பண்ணி பார்க்குற அவுட்புட் டயத்தில் மட்டும்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அவுட்புட் வராது. அப்போ வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணல அப்படிங்கிறது வந்து அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறப்ப எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா D: InfoCrop. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுது, ஐ மீன் டீகம்ப்ரஸ் ஆயிடுது. ஸோ டீகம்ப்ரஸ் ஆன உடனேவும் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். D: InfoCrop வெர்ஷன் 2 தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் install.exe இருக்கும். விண்டோஸை பொறுத்தளவுக்கு .exe தான் வந்து என்னென்னா எக்ஸிக்யூஷன் ஃபைல். அதை வச்சு தான் நம்ம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இது டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டால் பண்ணுறது ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா InfoCrop வெர்ஷன் 2 போய்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அண்ட் செகண்ட் ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக சம் ஃபாலோ பண்ணணும். இதில் ஃபஸ்ட் எஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனேவும் அடுத்தது கண்டினியூ ஆகணும். அந்த .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ஸ்டால் ஆகும். இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா InfoCrop ரன் ஆகிறதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ அதுதான் இது. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. தென் ஓகே. தென் ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ணுங்கள். InfoCrop வெர்ஷன் 2. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஒரு ப்ளேஸ். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட், தென் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து ஐ அக்ரி, நெக்ஸ்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாத். ஆல்ரெடி நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற இதில் சொல்லியிருப்பேன், வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுத்துப்போம். சம் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் பாத் கரெக்டாக செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ் ரன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். தென் ஜாவா ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்னா பார்த்து நம்ம கரெக்டாக செட் பண்ணணும். இதில் வந்து எப்படி பார்த்து செட் பண்ணணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரௌஸ். இதில் நம்ம எங்கே சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா D: InfoCrop வெர்ஷன் 2. ஸோ இங்கே இருக்கா, அதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இந்த பார்த்தை ஐ மீன் இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ D: InfoCrop
version2. ஸோ அந்த பாத் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த கரெக்டான பாத் செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த பாத் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும்னா சாஃப்ட்வேர்ஸ் எரர் வரும். அது ரன் டைத்தில் தான் காமிக்கும், ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் டைத்தில் மட்டும் தான் காமிக்கும். தென் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் செலக்ட் பண்ணுங்கள். இது எதுக்கு செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களை வந்து 1 or more யூசர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ 2 யூசர்லேயே சாஃப்ட்வேர் ரன் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா எவ்ரி ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க, இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ கரெக்டான ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ இந்த பாத்துக்குள்ளே எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இதோட டேட்டா பேஸ் முதற்கொண்டு எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்லி கிளிக் க்ளோஸ் பண்ணியாச்சு, இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த ஃபோல்டரையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுடைய டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா InfoCrop version2 இருக்கும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனேவும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். இங்கே பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, யூசர் நேம் மட்டும்தான், அது டிஃபால்ட்டாகவே இருக்கும் அட்மின். ஸோ பாஸ்வேர்டு இங்கே வந்து டைப் பண்ண தேவையில்லை. ஓகே, தென் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு InfoCrop வந்து ஓப்பன் ஆகும். இங்கே InfoCropல என்னென்ன மெனுஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்ஸ் வேணும், InfoCropை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இது யார் டெவலப் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷனில் போனால் உங்களுக்கு தெரியும். தென் ஹெல்ப் போனாலும் உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் InfoCrop version 1 என்ன இருந்துச்சு, 2 என்ன இருந்துச்சுங்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் கிரியேட் நியூவில் போய் தான் நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும். இந்த ப்ராஜெக்டை எப்படி ரன் பண்ணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.